வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் வித்தியாசமான பட்டர் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி பட்டர் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். இது வந்து 2 ஸ்டேஜ் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டரை க்ரீம் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த ஸ்ட்ராபெரியை வேக வச்சு அது நல்லா ஒரு பியூரே ஃபார்மேட்டில் செஞ்சு அந்த பட்டர் க்ரீம் பண்ண பட்டரில் நம்ம சேர்த்து ஸ்ட்ராபெரி பட்டர் தயார் பண்ணணும். இந்த பட்டரை நான் எப்படி சர்வ் பண்ணுறேன் டோஸ்ட் மேலன்னு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வித்தியாசமான ரெசிபி, குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரிஸ் வந்து இப்போ சீசனில் இருக்குது, பீக் சீசன். இப்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துருக்காங்க. முன்கூட்டி எல்லாம் கழுவி மேலே அந்த தலைலாம் வெட்டி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவிட்டிங்கன்னா ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அந்த தலை பாகம் நல்லா கட் பண்ணிவிட்டு அரை பகுதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த ஸ்ட்ராபெரி வேக வைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தேவைப்படும். வனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்படும். ரெகுலர் சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். 100 கிராம்ஸ் பட்டர் தேவைப்படும். 100 கிராம்ஸ் ஐசிங் சுகர் தேவைப்படும். ரொம்ப சிம்பிள் செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் வந்து இன்ஃபோ பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா என்னோட பிளாக் விசிட் பண்ணலாம். பிளாக் லிங்க் வந்து இன்ஃபோ பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிளாகுக்கு விசிட் பண்ணுங்கள். டீட்டெயில் ரெசிபி அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் அங்கே கூட போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெரியை வேக வைக்க போகிறோங்க. மிதமான தீயில் ஒரு பேனில் 1/2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அதில் வந்து ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி வந்து மிதமான தீயில் வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். கொதி வந்ததும் அந்த ஸ்ட்ராபெரி நல்லா வெந்துடும். இந்த ஸ்ட்ராபெரி வெந்தால் தான் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அதை விழுத அரைச்சி நம்ம பட்டரில் வந்து சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி வந்து வேகிறதுக்கு விடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். கொதி வந்து அந்த தண்ணி வத்துறதுக்கு ஆரம்பிக்கும். சர்க்கரை வந்து இறுகி அந்த ஸ்ட்ராபெரி நல்லா வெந்து போயிடும். ஸ்ட்ராபெரி நல்லா வெந்ததும் அந்த அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்ற விடணும். சர்க்கரை நல்லா இறுகி அந்த ஸ்ட்ராபெரி நல்லா வெந்துடுங்க. இப்போ இந்நேரத்துக்கு ஸ்டவ்வை அணைச்சி அந்த ஸ்ட்ராபெரியை நல்லா ஆற்ற விடணும். ஏன்னா இது வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கணும். மிக்சியில் வந்து நல்லா கூல் ஆச்சுன்னா தான் ஸ்ட்ராபெரியை வந்து நம்ம சேர்க்க முடியும். இப்போ வந்து அடுப்பு அணைச்சிட்டேன். நல்லா இது வந்து ஆறுறதுக்கு விட போகிறேன். இப்போ பட்டரை வந்து நான் க்ரீம் பண்ண போகிறேன். பட்டரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபிக்கு. நீங்கள் ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரிக் பீட்டரை 2 செட்டிங்கில் வச்சு நல்லா அடிச்சிட்ருக்காங்க. இது க்ரீம் பண்ணணும். பட்டர் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. அது வந்து நல்லா கெட்டியாக இருந்தது ஒரு மாதிரி. ஸோ இப்போ வந்து அது க்ரீம் பண்ணணும். இந்த க்ரீம் நம்ம பண்ணுறப்போ எலக்ட்ரிக் பீட்டரில் அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் விப்டு க்ரீம் மாதிரி ஆகிடும். இந்த இப்போ நீங்கள் கேக் மேலெல்லாம் சாஃப்டாக அந்த க்ரீம் சாப்பிட்ருப்பீங்க, அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அதில் ஐசிங் சுகர் நான் சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் சேர்த்து நான் அதை அடிக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த பட்டரை வந்து பீட் பண்ணி க்ரீம் பண்ணுங்க. இப்போ இந்த பட்டர் வந்து அந்த ஐசிங் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஐசிங் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா உங்களுக்கு பொடி பொடியாக அந்த சர்க்கரை வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு வாயில் கிடைக்கும். அது நல்லா இருக்காது. ஸோ ஆன மட்டுக்கும் சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி நல்லா அந்த பட்டரை அடிச்சிடணும். அதுக்கு பிறகு வந்து அதில் நம்ம வனிலா எசன்ஸ் சேர்க்கணும். இப்போ இந்த வனிலா எசன்ஸ் சேர்த்த பிற்பாடு கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிக்கணும். நீங்கள் அந்த பட்டர் நல்லா அடித்து க்ரீம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பட்டர் வந்து ஒயிட் கலர் ஆயிடுச்சு. எல்லோ கலரில் இருந்தது, இப்போ ஒயிட் கலர் ஆயிடுச்சு அந்த பட்டரு. அவ்வளோ ஏர் இருக்குது இப்போ அந்த பட்டரில், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி நல்லா ஆறிடுச்சுங்க. அது மிக்சரில் வந்து நான் சேர்த்து நல்லா விழுத அரைச்சிக்கினேன். தண்ணி சுத்தமாக சேர்க்கல, நல்லா விழுத அரைச்சிக்கினேன். ஸ்ட்ராபெரி விழுத அரைச்சதும் அது டைரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நான் சேர்த்து பட்டர் மேலேயே நல்லா அது வடிகட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி பியூரே டைரெக்டாக வடிகட்டியாச்சு அந்த பட்டரில். இப்போ நம்ம வந்து இன்னொரு முறை நல்லா அடிச்சிடணும். அந்த பட்டரை ஒரு 2 ஸ்பீடில் வச்சு 2 நிமிஷம் நல்லா அடிச்சிட்டேன். நிதானமாக செய்யுங்க, ரொம்பவே நல்லா வரும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ் நிறைய நீங்கள் கொடுக்குறத விட அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான ஃப்ளேவரிங் சேர்க்கல, ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கல. ரொம்பவே ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டு. நல்லா அந்த ஸ்ட்ராபெரி வந்து பட்டரில் அடித்ததும் எடுத்து ஒரு டப்பாவில் சேர்த்து நான் வந்து
ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது அப் டு 3 வீக்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். கொஞ்ச நாள் வந்து அது நீங்கள் வச்சு நீங்கள் பரிமாறணுன்னா ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பரிமாறலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த பட்டரை நான் சேர்த்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்ட்ராபெரி பட்டர் தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ரெசிபி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டட் அண்ட் போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் ஒரு லிங்க் கூட அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண அத்தனை இன்க்ரீடியன்ஸும் வந்து இன்ஃபோ பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பட்டரை நான் எப்படி சர்வ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மேலே வந்து இந்த பட்டரை நான் பூசிட்டுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஈச் ஸ்லைஸில் பூசினாங்க. நல்லா வந்து அந்த பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் டோஸ்ட் மேலே. அது மேலே வந்து பொடியாக நறுக்குன ஸ்ட்ராபெரி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். மேலே வந்து கொஞ்சமாக புதினா இலை பொடியாக நறுக்குறது வந்து சேர்த்துருக்கேன். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரியோட புதினா இலை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது மேலே வந்து கொஞ்சமாக தேனை ஊற்றி நான் பரிமாற போகிறேன். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு டோஸ்ட்டு. ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவாங்க வீட்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராபெரி பட்டர் வந்து டோஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து தோசையோட வச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து நிறைய ஐட்டம்ஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி பட்டர் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க்ஸ் டு மை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே இன்ஃபோ பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.